அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து பருப்பு உருண்டை குழம்பு. இது வந்து நான் பருப்பை ஊற வச்சுருக்கேன். கடலப்பருப்பு ஒரு அரை கிளாஸும் துவரம் பருப்பு கொஞ்சோண்டு போட்டு ஊற வச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் நான் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு கலந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது புளிக்குழம்பு நம்ம எப்படி பண்ணுறோமோ வெங்காயம், தக்காளி, பெருஞ்சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி போட்டு அதையும் தாளிச்சிட்டு மிளகாய் ஒரு ஸ்பூனு, மல்லி ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு அதை நல்லா வதங்கின பிறகு புளி தண்ணியை ஊற்றி அதுவும் நல்லா பச்சை வாசனை போன பிறகு தேங்காவை கரைச்சி அதையும் ஊற்றி விட்டுறணும். ஊற்றி விட்டுட்டு முடிஞ்சால் நல்லா கொதித்து வந்த பிறகு இந்த வேக வச்ச உருண்டையை எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது டைரெக்டாக போட்டோம்னா அது என்ன சொல்லுவோம், அந்த புளி குழம்பு அப்படியே ரொம்ப திக்காக போயிடும். டைரெக்டாக உருண்டை பிடிச்சி போட்டால் கரைஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் உருண்டையை எடுத்து இதில் வேக வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு செஞ்சிட்டோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பருப்பு உருண்டை குழம்பு எப்படி இருக்குது பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.